ஏதோ மாயம் செய்கிறாய், ஏதோ மாயம் செய்கிறாய், ஏதோ மாயம் செய்கிறாய், ஏதோ மாயம் செய்கிறாய். ஜிஎம், ஏன் இப்படி பண்றீங்க? உங்க மனசுல நான் தான் இருக்கேன். நீங்க பேசுறதுலே தெரியுது. அப்புறம் எதுவும் தெரியாத மாதிரி நடிக்கிறீங்க. இப்போ என்ன மைண்ட் செட்டா தான் இருக்கீங்க? என் கூட பேசாம கூட இருக்க முடியலன்னு சொல்றீங்க. அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ராமா? நீங்க வேணும்னு பண்றீங்களா இல்ல என்ன புரிஞ்சுக்க முடியல. நான் பார்க்கல பேசினதும் என்ன பார்க்க எதுக்கு வந்தீங்க? அப்போ உங்க மனசுலயும் என் மேல ஃபீலிங்ஸ் இருக்குல்ல, அப்படியே அதை என்கிட்ட சொல்ல மாட்டீங்க. என்கிட்ட சொல்ல என்ன தடுக்குது? இல்ல இதெல்லாம் சும்மாவா? இதை நான் எப்படி எடுத்துக்க? இதெல்லாம் சும்மானா அப்புறம் எதுக்கு என்ன கிஸ் பண்ணீங்க? முடியல ஜிஎம், உங்களை என்னால புரிஞ்சுக்க முடியல. நீங்க இப்போ என்ன நினைப்பு இருக்கீங்க கூட என்னால ஏத்துக்க முடியல. நீங்க கிஸ் பண்ணும்போது நான் சைலண்டா இருக்கும்போதே உங்களுக்கு புரியலையா? நான் உங்க மேல தெரியல. என்ன மேடம், நான் வரேன்னு பாக்குறீங்களா? அங்க பார்த்தா இப்படி, இங்க பாருங்க. வணக்கம் மேடம். நீங்களா? நான் தான். நீங்க இப்படி? நான் இப்படிலாம் அப்போ போன்னு வரட்டுனா இப்ப என்ன இப்படி தேடுற? நான் தேடலையே. ஆமா ஆமா, நீங்க தேடல, உங்க கண்கள் தான் என்ன தேடுது போல. உங்களா தேட நீங்க பாத்தீங்களோ? அதான் உங்க கண்களே சொல்லுதே என்னதான் வலை வீசி தேடுறீங்கன்னு. சொல்லும் நீங்க கிளம்புங்க. என்ன? உன் கண்ணு என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுது. பண்ணு. ஆமா, பண்ணுதுதான். அதுக்கு தண்டனை என்ன தெரியுமா? ஓ பெண்ணே, இவன் ஆசைகள் அமைதியவை நானே பெண்ணே. ஓ பெண்ணே, நீ கேட்ட போதும் பெண்ணே. ஓ பெண்ணே, இவன் தேவைகள் தெரிந்தவை நானே. ஒன்றாய் ஒவ்வொன்றாய் நீ தந்தா போதும். உன்னாசை காதில் சொன்னால் நிறைவேற்றுவேன். என்ன தெரியுமா? இதே சிறையில உன்னை பூட்டி வைக்க போறேன். உன்னை ரிலீஸ் பண்ணவே மாட்டேன். நீ எப்பவும் ஆயுள் கைதி தான். நானும் அப்படித்தான் ஒரு சிறையில சிக்கிக்கிட்டு இருக்கேன். ஆனா அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நெஞ்சுக்குள்ளே உன்னை வைத்து பூட்டி விட்டு சாவை தொலைத்து விட்டு ஒரு முறை பிறந்தேன். சினிமா டைலாக்லாம் நல்லா இருக்கு. ஆனா சினிமா டைலாக்கா? என்னமா நீ என்ன எவ்வளவு ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்க? அப்போ நீ ஃபீல் பண்ணலையா? இங்க ஃபீல் பண்ண ஒண்ணும் இல்ல. ஓஹோ, அப்படியா? இல்லாம தான் எனி டைம் ஜிஎம் நினைச்சிட்டு இருக்கீங்களோ? யார் சொன்னா ஜிஎம் நினைச்சிட்டு இருக்கேன்னு? வேற யார் சொல்லணும்? நான் தான். உங்க மனசுல நீங்க ஜிஎம் சொல்றது அங்க என் காதுல எக்கோ வைப்ல கேக்குது. ஓவரா கற்பனை பண்ணாதீங்க. இங்க யாரையும் கூப்பிட நினைக்கல. போதுமா? எதுக்கு வந்தீங்க? உங்களை யார் வர சொன்னா? நீதான். நான் வரணும்னு நினைச்சல, அதான். நீ நினைச்சாலே நான் வந்துடுவேன். நீ என்கிட்ட சொல்லலாம் வேண்டாம். நீ உன் மனசுல நினைச்சாலே நான் எங்க இருந்தாலும் வந்துடுவேன். ஓவரா போயிட்டு இருக்கு. கிளம்புறீங்களா? அதான் சொன்னல, சிறையில சிக்கிக்கிட்டு இருக்கேன்னு. அதெல்லாம் போக முடியாது. ஹலோ, இங்க யாரும் உங்களை பிடிச்சு வச்சுட்டல. நீங்க தாராளமா கிளம்பலாம். அப்படியா?
ம் ஆமா. ஓ சரி சரி. ஆமா, நான் உனக்கு கிஸ் பண்ணப்போ நீ ஏன் எதுவும் சொல்லல? கோவமும் படல, என்னையே தடுக்கல? கோவப்பட்டு அடிச்சிருக்கணும்ல, ஏன் அடிக்கல? ம் மறந்துட்டேன். தள்ளுங்க. விட்டு போனாலும் விழுந்தாலும் உடைஞ்சு போயிருந்தாலும் நினைவிருந்தாலே போதும் நிமிர்ந்திடுவேன் நானும். அழகாதல் என்பது மாயவலை, சிக்காமல் போனது யாரும் இல்லை, சிதையாமல் வாடும் வாழ்க்கையே தேவையில்லை. என்ன மொபைல் மிஸ் ஆகுது? நீ மட்டும் இப்படி தனியா இருக்க மாட்டியே? போனும் கையுமா தானே சுத்திட்டு இருப்ப. அந்த பிள்ளை எப்போ கால் பண்ணனு? இப்ப ஏன்னா நீ மட்டும் தனியா நின்றுட்டு இருக்க? டேய் கௌதம். ஜிவி, ஜீவியா? அடே, இன்னைக்கு அந்த பிள்ளைய பார்க்க பிளான் போடுறியாடா? அடே, இருந்தாலும் முன்னாடி சொல்லிடுடா. உன் கொள்ள வந்து என்னால காவு காக்க முடியாது. நான் மன தூக்கு மாத்திரை போட்டு படுத்து தூங்கிடுறேன். தூங்குறப்பலாம் டாக்டர் எனக்கு ஆப்ரேஷன் பண்ற மாதிரியே கனவு வருதுடா. இல்ல நீ பார்த்த வேலைதான். ம் என்னடா? என்னடாவா? அடே, ஒருத்தன் மூச்சு கொடுக்காம பேசிட்டு இருக்கேன்டா. நீ என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஆ ஒன்றும் இல்லடா, ஈவினிங் அசோக் கால் பண்ணாரு. என்னடா சொல்ற? டாக்டர் கால் பண்ணாரா? என்ன சொன்னாரு? டாக்டர் நீ வீட்டுக்கு வந்ததை கண்டுபிடிச்சிட்டாரோ? இனி என் தங்கச்சி பின்னாடி வராதுன்னு சொல்லிட்டாரா? அதையும் மீறி வந்தா அப்புறம் உனக்கு போஸ்ட்மார்ட்டம் கன்ஃபார்ம் சொல்லிட்டாரோ? டேய் இல்லடா. அப்புறம் எதுக்குடா இவ்வளோ ஆழ்ந்த திங்கிங்? அது ஒன்றும் இல்லடா. அடி, வந்த நேரத்துல இருந்து ஒன்னு சொல்லிட்டு இருக்க. உன்னை ஏதோ பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்கியே, என்னன்னு சொல்லி தொலைடா. அசோக் கால் பண்ணி நாளைக்கு எல்லாரும் அவங்க மாமா ஊருக்கு போறாங்களாம், என்ன வர சொன்னாரு. எதுக்கு? எதுக்குன்னு சொல்லல, நீங்க வரணும்னு சொன்னாரு. ஐயோ டேய், அப்போ நீ சிக்கன அடி வெளுக்க போறாரு. அடே, என்ன மட்டும் சொல்லிடாதடா. நான் தான் துணைக்கு வந்தேனே. உன்னை அடிச்சு கேட்டாலும் சொல்லாதடா. டேய் ஏன்டா உனக்கு? ஏண்டானா அவங்க மாமா ஊருக்கு வர சொல்லியிருக்காருனா ஏதோ விஷயம் இல்லாமலா? நீ நல்லா மாட்டின. டேய் இப்ப எதுக்கு லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க? நாளைக்கு எல்லாருமே அவங்க மாமா ஊருக்கு கிளம்புறாங்களாம். நாளைக்கு எனக்கு லொகேஷன் ஷேர் பண்றேன்னு சொல்லியிருக்காரு. நீங்க கண்டிப்பா வரணும்னு. அப்போ ஏதோ ஃபங்க்ஷன் நினைக்கிறேன். அப்பாடா, இப்பதானே உயிரே வந்த மாதிரி இருக்கு. அதுக்கேண்டா நீ இவ்வளோ டல்லா இருக்க? அந்த புள்ளையும் வரும்ல, அப்புறம் என்ன, ஜாலியாக கிளம்புடா. அதான்டா இப்ப பிரச்சனை. என்ன சொல்ற? ஜீவிய எப்படி பார்க்க போறேன்னு தெரியல. எப்படின்னா கண்ணால் தான். இதெல்லாம் உனக்கே ஓவரா இல்ல? ராத்திரி டைம் யாருக்கும் தெரியாம பார்க்க போன. ஆனா இப்போ உனக்கு அந்த கஷ்டமே வேண்டாம். பார்க்க போனதால தான்டா பிரச்சனையே. ஆ ஜீவிய பார்க்க அவ ரூமுக்கு போனல, ஆமா போன. அப்போ ஜீவிக்கு ஜீவிக்கு ஜீவிய கிஸ். கிஸ்ஸா? ம் கையில தானே? ம்ஹும். இல்ல, லிப்ஸ்ல. லிப்ஸ்ல? ம் டேய் என்னடா சொல்ற? என்ன தாண்டா சொல்ற? பார்க்க தாண்டா போறான்னு சொன்ன. கிஸ்? அட பாவி, நல்ல வேலை அந்த புள்ள கத்தல. இல்ல கூட்டமா வந்து உன்னை பந்தாடி இருப்பாங்க. கூட வந்த எனக்கு பாடை கட்டியிருப்பாங்கடா. எப்படா அவன் மூஞ்சில முழிப்பான்? பொண்ணத்தெல்லாம் பண்ணிட்டு இப்போ வந்து இப்படி முழிப்பனா கேட்டுட்டு இருக்க? அப்போ நீ பேச போகல. ஏன்டா நீ வேற? நானே எதுக்கு அப்படி பண்ணன குற்றவாளத்துல தவிச்சிட்டு இருக்கேன்டா. நான் கிஸ் பண்ண பண்ணலடா. அவ கண்ணை பார்க்க பார்க்க என்ன முழுசா அவ
கண்ட்ரோல் பண்ணிட்டான். என்னால என் கண்ணை அவன் மேல இருந்து எடுக்க முடியல. என்னைய மொத்தமா மறந்துட்டேன். அப்போ என்ன பண்றேன்னு தெரியாம அவளை ரொம்ப தப்பா நடந்துகிட்டேன். அவ என்ன தப்பான பார்வையில தான் பார்த்திருப்பாள். எனக்கு கேவலமா இருக்கு. எவ்வளவு சீப்பா பிகேவ் பண்ணியிருக்கேன். ஒரு 2 டைம்ஸ் கூட பேசிருக்க மாட்டேன். அதுக்குள்ள இப்படி ஆனா இன்னொரு விஷயம்டா, நான் அப்படி பண்ணும்போது ஜிவி எதுவும் சொல்லல. அவ சைலண்டா இருந்ததை பார்த்தா என் மேல அவளுக்கு இல்ல, அப்படிலாம் இருக்கக்கூடாது. அதெல்லாம் வேண்டாம். நான் ரொம்ப மோசமானவன். பொண்ணுங்க விஷயத்துல ரொம்ப தப்பானவன். அவ ரொம்ப நல்ல பொண்ணுடா. என்னால அவ லைஃப் ஸ்பாயில் ஆகக்கூடாது. அதுக்கு நாளைக்கு நான் சொல்ல போறேன். என்னன்னு? என்னை பத்தி, என் கேரக்டர் பத்தி நான் எப்படியாப்பட்டவனு சொல்ல போறேன். என்னால ஜீவி வாழ்க்கை பாதிக்க கூடாது. கௌதம், இல்லடா, நான் முடிவு பண்ணிட்டேன். டேய் சொல்றத கேளுடா. யோசிச்சு பாரு. இதுல யோசிக்க ஒண்ணுமே இல்லடா. நான் முடிவு பண்ணிட்டேன். வேண்டாம். ஏன் என்னோட உன் காதல் உண்டாச்சு சிறுக்கம் நீரம் நான் தவழ்ந்தேனே இது எப்போது மின்சாரம் உண்டாச்சு பெண்ணே பெண்ணே ராவோடும் பகலோடும் உந்தன் ஞாபகத்தொல்லை ரயில் பாதை பூவோடு வண்டில் தூங்குவதில்லை இது சரியா தவறா என்பதை சொல்ல சாத்திரத்தில் இடமில்லை. அம்மா, கிளம்பிட்டீங்களா? ஆமா அசோக், கிளம்பிட்டோம். எங்க அத்தா மாமா பாட்டி? எல்லாரும் வெளியே தான் இருக்காங்க. நான் வினோவை கூப்பிட வந்தேன். ஓ சரிம்மா, வினோ ரெடி ஆகிட்டான். இப்போ வந்துருவான். தேங்க்ஸ்மா. இவ்வளவு சீக்கிரம் இதெல்லாம் ரெடி பண்ணீங்கன்னு நான் நினைக்கலம்மா. நானும் தான் நினைக்கிறேன். இதுல யோசிக்க ஒண்ணுமே இல்லையே. அதான். தேங்க்ஸ்மா. ஆதி, வரேன் நீ. சரி அசோக், நாங்க கிளம்புறோம். நீங்க பார்த்து வாங்க. சரிங்கம்மா. வினோ, போலாமாப்பா? போலாமா. பாய் அசோக். பாய்டா. பார்த்து ட்ரை பண்ண. சரிடா. ஹாய், குட் மார்னிங். ஆமா, எழுந்திருக்க கொஞ்சம் டைம் ஆகிட்டு. இப்பதான் எழுந்தேன். ஓ ஓகே ஓகே. வாக்கிங் போனியா? இல்லையா? ஏன்? நான் வரலன்னு போகலையா? எனக்கு மார்னிங் ஒரு சின்ன வேலை வந்துட்டு, அதான். நீ போயிருக்கலாம்ல. யார் கூட பேசிட்டு இருக்காரு? ஈவினிங்கா? ஈவினிங் வர முடியாதே. எங்க வர முடியாது? யார்கிட்ட பேசிட்டு இருக்க? இல்ல, கொஞ்சம் வெளியே போறேன், அதான். ஹலோ, ஒன்னதாப்பா. என்ன இங்க ஒரே டிஸ்டர்பன்ஸா இருக்கு. நாளைக்கு மீட் பண்ணலாம். டிஸ்டர்பன்ஸா இருக்கா? ஷூ. இது என்ன கேள்வி? எப்பவும் மீட் பண்ற இடத்துல தான். பாய், லவ் யூ பேபி. லவ் யூ பேபியா? ஒரு டைமாவது என்கிட்ட சொன்னியா? மத்து வாயா. எப்ப இந்த சக்கராத்தி? யோ, முள்ளம்பட்டி தலையா. என்ன மார்னிங் ரொம்ப ஹாட்டா இருக்கா? இங்க நான் கொதிச்சிட்டு இருக்கேன். உனக்கு என்னன்னா? அதான் ரொம்ப ஹாட்டா இருக்கியா? தள்ளியா. எவ அவனை பாக்க? யாரைய பார்க்க போற? இது சக்கராத்திய. என்ன அப்படினா? அப்படினாவா? ஓ, தரி கொண்டு தெரியாதல்ல? ஆமாங்க, நான் சின்ன பையன். நான் சின்ன பையன், நீ கண்ண பையன், நான் சொன்ன செய்ய ஆமாமா, சின்ன பையன் தான். நானே கெடுத்துட்டேன். போங்க. என்ன வெக்கமா? லைட்டா இல்ல, ரொம்ப இருக்கு. மொத்த வாயா, பண்ணதெல்லாம் பண்ணிட்டு வெக்க வேற வருதா? ஜன்னல் வழியா எவ்வளைய பார்த்து ஜொல் வடிஞ்சிட்டு இருந்த? அதுவா, அது ஒரு ஃபிகருங்க, பக்கத்து வீட்டு பொண்ணு. இது அங்க என்ன
அந்த புள்ளைய சின்ன மம்முட்டி வாயா, அப்பப்போ வாக்கிங் போறேன்னு இந்த வேலை தான் பாக்குறியா? எத்தனை நாள் என்ன தொடர்பு இருக்க? ஆ, அது வந்து 5 இயர்ஸா இருக்குன்னு நினைக்கிறேன். இது 5 வருஷமாவா? ம் மொத்த வாயா, என்கிட்ட 5 வருஷம் சொல்ற என்ன? ம் நீ தானே கேட்ட, அதான் சொன்னேன். அட பாவி மனுஷா. அதே டோன். எம்மா ஒப்பாரி ஸ்டார்ட் பண்ணிடாதம்மா. அவன பத்திரக்காளியா மாறிடுறாளே. அடியே தள்ளியோ, அந்த சிரிக்க எவ்வளவு பார்த்துட்டு வச்சுக்கிறேன். யோ, என்ன மேடம் பாத்துட்டீங்களா? என்ன பொண்ணுன்னு சொன்ன? ஒரு கிழவி தான் உட்கார்ந்துட்டு இருக்க. அவளும் பெண் தானே. ம், ஆமா. என்ன சொல்றாங்க? நீ எப்படி இருக்கன்னு கேக்குறாங்க. பாட்டியால பேச முடியாதா? ம் ஆமா, காது கேக்கும், பேச வராது. ஒரு சின்ன ஆக்சிடென்ட்ல பேச முடியாம ஆகிட்டு. ஓ, அப்படியா? அதான் என்ன அந்த சைடு வாய்ஸே வரேன்னு பார்த்தேன். நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்கன்னு. நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? என்ன சொல்றாங்க? பாட்டியே நல்லா இருக்காங்களா? ஒன்னு சிரிக்க சொல்றாங்க. இப்போ என்ன சொல்றாங்க? ம் நம்ம 2 பேர் ஜோடியும் செம்ம டக்கரா இருக்கான், வாழ்த்துறாங்க. தேங்க்ஸ் பாட்டி. ம், பை பாட்டி. பாட்டி இந்த வீட்லயே இருக்காங்க? நான் பார்த்ததே இல்லையே. அதிகமா வெளியே வர மாட்டாங்க, அதனால நீ பார்த்தது இல்ல. ஓ, சரி. என்ன சரின்னு சொல்லிட்டு போற? அப்புறம் அப்புறம் யோ, என்ன ம்ஹும். எதுக்கு இப்ப தூக்கி மேல குறைச்சா? ஆ மேடம் எவ்வளவு வெயிட் இருக்கீங்கன்னு பார்த்தேன். எதுக்கா? ஆ அதான் பொசுன்னு கோவம் வருது. எங்க வந்த கோவத்துக்கு என்ன தூக்கி போட்டு மிதிச்சிருவான்னு பார்த்தேன். அதான் உங்க வெயிட் நான் தாங்குவேனான்னு செக் பண்ணேன். ஹலோ, நான் ஒன்றும் கோவப்படல. எனக்கு கோவம் வந்துச்சுன்னா அவங்களால தாக்கு பிடிக்க முடியாது. அப்போ இதுக்கு பேர் என்னவா? ஆ, இதுக்கு பேர் கோவம் இல்ல, பொசசிவ். ஓ, இதுக்கு பேர் தான் பொசசிவா? ஆமா, நான் கோவப்பட்டா எரிமலை வெடிக்கும் தெரியுமா? அதனால என்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இரு. சரிங்க எரிமலை. சரி, உன்னை வெளியே தானே இருக்க சொன்னேன். நான் உள்ள உன கூப்பிட்டு இருக்கேன், எந்த சத்தமும் வரல. அதான் ஒல்லியா இருக்குன்னு சொன்னேன். நீதான் போட்டு துரத்தி விட்டுட்ட. உனக்கு சரி கேட்ட நானும் ஹெல்ப் பண்ணிருப்பேன். ம், நீ என்ன ஹெல்ப் பண்ணணும்னு தெரியும். ஹலோ, நான் ரொம்ப நல்ல பையங்க. ஆமா ஆமா, ரொம்ப நல்ல பையன்தான். ஆனா நைட் மட்டும் கொஞ்சம் பேட் பயம் மாறுவேன். கொஞ்சம் இல்ல, ரொம்ப. ஆனா அதுவும் பிடிக்கும். ஜில்மிகா தாக்குமானே சாந்திரி போசிரிப்பானே ஜீபு பாசேமானே பேட் பாய் மேக்னெட் கண்ணால சாக்லேட் கண்ணத்தால மயக்கி விட்டு போறானே பேட் பாய். சரி, என்ன இப்பலாம் மேடம் சரியா வேர் பண்றீங்க? ஏன் நல்லா இல்லையா? நல்லாலாம எப்படி? ம் ஒரு மாதிரி கிக்கா தான் இருக்கு. ம், உன்னை கொல்ல போற. அதான் தினமும் கொண்டுகிட்டு இருக்கிய. இப்போ கூட இந்த சாரிலாம். ம், உன்னை இப்படியெல்லாம் பேச எங்கிருந்து கத்துட்டு வர? நான் கூட உன்னை ரொம்ப நல்ல பையன் நினைச்சேன். ஆனா நீ ரொம்ப ரொம்ப கெட்ட பையனா இருக்க. ஒன்னு பார்த்ததுக்கு அப்புறம் தான். உண்மையில் நானும் யோகியன் தானடி உன்னை பார்க்கும் வரை காட்சியே. ம், ஸ்டார்டிங்ல பாவம் போல மூஞ்சி வச்சுட்டு பார்க்கவே ரொம்ப அப்பாவி போல இருப்ப. ஆ ஆனா இந்த அப்பாவை பார்த்து ஒரு புள்ள பொறிக்குன்னு சொல்லிட்டாலே. நீங்க அப்பாவின்னு சொல்றீங்க, அந்த புள்ள அதான் முஞ்சில் எழுதி ஒட்டிருக்கேடா நீ பொறிக்கின அப்படின்னு சொல்லிட்டாலே. அப்படின்னு சொன்னது மட்டும் இல்ல, கன்ஃபார்மே பண்ணிட்டு ரொம்ப நாளாவே. ஏ, அதை நான் பார்த்த விதம் தப்பு. நீ ரொம்ப ரொம்ப சொக்க தங்க தெரியுமா? தங்கம்மா வேண்டாமா? அப்புறம் இந்த டிசைன் பிடிக்கல, ஊருக்கு வேற டிசைன் பண்ணி தர சொல்லுவ. ஆனா இப்போ
இந்த டிசைன் மட்டும்தான் பிடிக்கும். ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆ? ம், ரொம்ப. சின்ன பிள்ளை போன்ற உள்ளம் பிடிக்கும் நீ கொஞ்சம் புது சொல்லம் பொய்கள் பிடிக்கும் போதும் போதும், போயிட்டு ரெடியாகு, கிளம்பணும்ல. எங்க? எங்கயா? ம், ஓ, சாருக்கு எங்கன்னு தெரியாதோ? தெரியலையே. உன்ன போயிட்டு ரெடியாகு. நீ எங்கன்னு சொல்லவே இல்லையே. ஓவரா பண்ணாத என்ன? உங்க மாமா இருக்குதான். ஆமா, அங்க எதுக்கு? யோ, என்ன பிளான் பண்ணது நீதான், அப்படியே என்னன்னு தெரியாத பிள்ளை மாதிரியே நடிக்கிறது. நான் பிளான் போட்டேனா? நேத்து நான் வீட்லயே இல்ல. ஆமா, நீ வீட்டுல தான், ஆனா மொத்த பிளானும் உன்னோட தான் தெரியும். நடிக்காத, போயிட்டு ரெடியாக, டைம் ஆகுதுல. சரி வா, அப்போ நீ என்ன ரெடி பண்ணி விடு. இத ம், அன்னைக்கு குளிக்க வைக்கணும்னு குளிக்க வைக்கவே இல்லை. அதான் இன்னைக்கு குளிக்க வச்சு ரெடி பண்ணி விடு. ஆ, நீங்க குளிக்கவே வேண்டாம், அப்படியே வாங்க, நான் போறேன். இருடி. அப்போ யோ, வாய மூடு, ரொம்ப நேரமா அங்கதான் இருக்கான், என்ன வர போறாங்க, நீ தள்ளு. அதான் வீட்ல யாரும் இல்லையே. இல்லையா? உன்னை கொல்ல போறேன். கொல்ல என்ன கனவா? ஜிடி, மீரா, மித்ரா, அப்புறம் உங்க மதி எல்லாரும் அங்கதான் இருக்காங்க, என்ன மறந்துட்டியோ? உன் கண்ணை பார்த்தா எல்லாம் மறந்துடுறேன். சரி இருக்கட்டும், நீ கண்ணை மூடு. எதுக்கு? கண்ணை மூடு சொல்றேன். ம், ம், கண்ணை தரேன். என்ன? கீழே பாரு. ஐ, ரசகுல்லாவா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். ம், தெரியும். எனக்காக வாங்கிட்டு வந்தியா? ம், நானே பண்ணேன். என்ன, நீ பண்ணியா? ம், ஆமா எனக்கு பிடிக்கணும், உனக்கு எப்படி தெரியும்? தெரியும். சரி, இதெல்லாம் உனக்கு பண்ண தெரியுமா? ம், இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். என்ன? அப்ப என்ன வச்சுதான் டெஸ்ட் பண்ண போறியா? ம், பார்க்க வேணா இட்லியில தண்ணி ஊத்தி வச்ச மாதிரி இருக்கலாம், ஆனா டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நீ தான் பார்த்து சொல்லணும். ஆ, எது? இது ரசகுல்லா மாதிரி தான் இருக்கு, ஆனா கொஞ்சம் ஸ்டோன் மாதிரி ஹார்டா இருக்கும் போல. இது ஸ்பெஷல் ஸ்ட்ராங்ல ரசகுல்லா. என்ன? அப்ப என் பல்ல உடைக்க பிளான் போட்டுட்ட. சாப்பிட்டு பாரு. சாப்பிட்டு பார்க்காமலே சொன்னா எப்படி? வேண்டாம், அப்புறம் என் பல்லு. ம், பல்லு இல்லாம இருந்தாலும் என் ஜாஸ்மின் அழகுதான். சாப்பிட்றீங்களா? போயா, அழகு பத்தி யார் கவலைப்பட்டா? பல்லு போயிட்டுனா நான் எப்படி நல்ல எலும்பு கடிக்க முடியும்? அத நான் இருக்குல்ல, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். உன் கண்ணு மாதிரி இருக்குல்ல இந்த ரசகுல்லா, நல்லா பெருசு பெருசா. ம், இத சாப்பிட்டாதான் மெல்ட் ஆகும், ஆனா உன்னை பார்த்தாலே நான் மெல்ட் ஆகுறேன். ம், ஓவர் ஐஸ் வைக்காத. சரி கொடு, என் புருஷன் எனக்காக பண்ணியிருக்காரு, சாப்பிடாம இருந்தா எப்படி? ம், அப்படியா? ஆ, ஆமா, எப்படி இருந்தாலும் சாப்பிடுவேன். கொடு. இரு இரு, இப்படி கொடுத்தா டேஸ்ட் தெரியாது. அப்புறம் கொடுக்கறதுக்கு வேற வழி இருக்கு. என்ன வழி? இப்படி இருந்து லப்குன்னு வாய்க்குள்ள போட்டு சாப்பிடுதான். அதெல்லாம் டேஸ்ட் தெரியாது. அப்போ நைட்டு மில்க் எப்படியோ அப்படி. ஐயோ, அப்ப வேணாம். ம், அப்போதானே நல்லா. வேணாம், எனக்கு வேணாம், நான் போறேன். இருடி, உனக்காக ஆசை செஞ்சிருக்கேன். சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போனோம். ஆஹா, ஹாய், இங்க பாருடி. எனக்காச்சு மச்சினிச்சி உனக்காச்சு வேணாம் நினை வாய் பேச்சு வாய்க்குள்ளே முத்து துணிக்கலாம் அத்தலே முத்தாய் மாறலாம் கிச்சு கிச்சு பண்ணிக்கலாம் பிச்சு பிச்சு தின்னுக்கலாம் பழத்தாச்சு நெஞ்ச பழம் பழத்தாச்சு அணில் கிட்ட கொடுத்தாச்சு அணில் மித்ரா, அச்சோ, ரசகுல்லா கீழே விழுந்துட்டே. போங்க நீ, செம்ம சீனு மிஸ் ஆகிட்டே. சத்தப்படாம வரதானே. என்னத்தா, ரசகுல்லாவா? இதோ. அத்தா, இது ரசகுல்லா இல்ல, ஊட்டிக்குள்ளா. மித்ரா, என்ன சொல்ற? அது வந்து அண்ணி. மிது. ஆமாக்கா, அங்க என்ன பண்ணிட்டு
டஸ்டா இருந்ததுமா, அதான் க்ளீன் பண்ணலான்னு. ஓ, க்ளீன் பண்ணவா? சரி அத்தா, உங்களுக்கு கிச்சன்ல என்ன வேலை? ஆ அது வந்து மிது. என்னத்தா, அக்காவுக்கு ஹெல்ப் பண்றீங்களா? ஆனா நல்லா ஹெல்ப் பண்றீங்க. ஆ எனக்கு ஒரு ஃபோன் கால் வரும், நான் போறேன். என்ன